Hello, welcome back. ஸோ இன்னைக்கு vlog ஆக்சுவலாக vlog பண்ணுமா வேணாமா திருப்பி அதே ரூட்டு அதே டிராஃபிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லுக்ஸ் லைக் இந்த டிராஃபிக் வீடியோ பார்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ பண்ணலாம். ப்ளஸ் என்னோடய மைக் வந்து லாஸ்ட் டைம் வந்து சீப் பேடுக்கு அடியில் வந்து இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி மைக் ஆடியோ ஓகே பட் ரொம்ப வால்யூம் ஜாஸ்தி வச்சு கேட்க வேண்டியதாக இருக்குது, கிளாரிட்டி ஓகே வால்யூம் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ அதை வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ராபப்ளி டைரெக்டாக மைக்கில் பேசுகிற மாதிரி இருக்கும், தெரில, மேபி போய் பார்த்தா தான் தெரியும். அது ஒரு சேஞ்சு. ரெண்டாவது, லாஸ்ட் டைம் வந்து டேரெக்டாக ஜே மவுண்ட்டில் வந்து மாட்டியிருந்தோம் கேமராவை. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் காலையில் பண்ணது பெட்டராக இருந்தது, ஈவினிங் வந்து வெறும் ஜே மவுண்ட்டில் மாட்டினது அவ்வளோ ஓகே பட் அதுதான் பெட்டராக இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் வந்தது. ஸோ அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஃபைனலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரிப் பேக் டு ஹோம் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இட்ஸ் அ பேபி ஆன் போர்டு அண்ட் இட்ஸ் பாய் பேபி போல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பசங்க பிறக்கிறது வந்து இப்போது ஐ மீன் பேபி பாய் வந்து நியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்குறேன் நான். இட்ஸ் மோர் ஆஃப் டாட்டர்ஸ் எவ்ரிவேர். ஒரு பாயிண்டில் அது நல்லது, பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் தி ரேஷியோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்குது. இட்ஸ் லைக் நான் வந்து இப்போ ஒரு டர்மாயிலில் இருக்கேன், லைக் மென்டலி. இவரை கொடுத்துட்டு இந்த பையனை, இந்த RC390 கொடுத்துட்டு அப்கிரேட் பண்ணலாமா? ஐயோ பெட்ரோல் இல்லையா? சரி ஓகே, ஒரு 40 கிலோமீட்டர் போ அப்படி. என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? இவரை கொடுத்துட்டு அப்கிரேட் பண்ணலாமா, இல்லை இவரை வச்சுக்கிட்டு சைட் கிரேட் பண்ணலாமா? மீனிங் ஒரு ஹிமாலயன் 440 இல்லை 411 பழசு அது மாதிரி வாங்கிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் மோட்டார் சைக்கிளை என்ஜாய் பண்ணலாமா எப்படின்றத வந்து ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்ருக்கேன். நான் யோசிக்கிறது இல்லாமல் லைக் ஏகப்பட்ட பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களையும் குழப்பி அந்த மாதிரி வந்து நிறைய கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. சரி, தி ப்ராப்ளம் இஸ், நான் வந்து இந்த வண்டி வாங்குறப்ப ஐ வாஸ் அ பேச்சுலர். அப்போது ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கப்போ தோணுச்சு, ஒரு 20 to 23 இயர்ஸ் ஓல்டு யூரோப்பியன்ஸ்லாம் வந்து ட்ராக்கில் இறங்குறாங்க பசங்க, என்ன மாதிரி ஓட்டுறாங்க, எவ்வளோ ஸ்கில் செட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கிடைக்குதுன்றதை பற்றி பார்த்துட்டு இருந்துட்டு ஐ ஃபெல்ட், என்னப்பா ஒன்றுமே பண்ணாமல் வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அந்த பாயிண்டில் வந்து நான் டியூக் 200 வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஆஃபீஸ்க்கு அப்புறம் டூரிங்க்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தோணுச்சு, ஏன் நம்மளும் வந்து ஒரு ரேஸ் பைக்கெல்லாம் எடுத்து ட்ராக்குக்கெலாம் போய் நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இன்னும் சேஃபர் ரைடராக, இன்னும் பெட்டர் ரைடராக எப்படி ஆகுறது, இன்னும் வந்து ஒரு நல்ல ரைடராக எப்படி மாறுறது அப்படின்னு நமக்கு அது அந்த ஃபீலிங் கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் டிசைட் பண்ணது. சரி ஓகே, அப்போ இருந்ததுலே லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன் என்னென்னா இந்த RC390 தான். அதுவும் இல்லாமல் நான் அப்போ தான் வந்து 200லேருந்து, ஏன்னா 200க்கு முன்னாடி என்கிட்ட பைக்கே கிடையாது, நான் காரில் தான் மொத்தமாக வந்து வளர்ந்தது ஃபுல்லாக. காலேஜ்லேருந்து சரி, ஃபஸ்ட்டு ஜாப்லேயும் சரி,
அந்த மாதிரி கார்லேயே சுற்றிட்டு இருந்தது ஆளுங்க நாங்கள். காருன்னொடனே நீங்கள் அப்படியே ரிச் கிட் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டில் இருந்த காரை காலேஜுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. பைக் கேட்டதுக்கு பைக்லாம் வாங்கி தர முடியாது, அதெல்லாம் அவ்வளோ சேஃப் இல்லை, நீ சுற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, காரில் சுற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 800 வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. அந்த 800 வச்சு தான் நாங்கள் பல பேர் அந்த காரை வச்சு தான் கற்றுக்கிட்டோம் ஓட்டுறதுக்கு. நல்லா நல்ல 800. நான் வந்து ரீசெண்டாக 2021 தான் அதை விற்றேன். எப்போது 2011 மாடலு 2021 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து விற்றேன் நான். ஸோ அது மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் புண்டோ, ஃபியட் புண்டோ இருந்தது அது மாதிரி. ஸோ 200cc தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த வண்டி. அது கொஞ்ச நாளே வந்து நான் அதை ஓவர் கம் பண்ணிட்டேன். அதோட எபிலிட்டிஸை தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் ஓகே, லைக் ஃபார் டூரிங் பர்பஸஸ் நான் அதை தாண்டி வந்துட்டேன். அந்த அது ஒரு ரீசனு. ரெண்டாவது, நான் 390 வந்து என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு சீனியர், ஒரு அண்ணா, அவரோட வண்டி ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்த்துட்டு ஒரு ட்ரிப்புக்கே அவர் வந்து வாஸ் ஸோ கைண்ட். அவர் வந்து எடுத்துக்கோ மச்சி, எடுத்து ஓட்டு மச்சி, கற்றுக்கோ மச்சி, எல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டலாம் தாராளமாக அப்படின்னு அவர் தான் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அப்போது அந்த ட்ரிப்பு வந்து ஐ தரலி என்ஜாய்டு. எந்த அளவுக்குன்னா ஐ டுக் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்ஸு. அவ்வளோ நிஜமாலே என்னால் வந்து ஓட்ட முடியுமான்ற அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரீமாக கார்னர்லாம் போட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஓட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போது என் ஃப்ரெண்டு RC 390 வச்சுருக்காரு, ஓகேவா. பேக் டு பேக் நான் டியூக் 390 RC 390 ஓட்டுறேன். எனக்கு அதோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபீலிங், லைக் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி, அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபீலிங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு RCயில். ஸோ 390 இன்ஜின் தான் வாங்குகிறோம், அப்புறம் RC தான் வாங்குகிறோன்னு சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இதுதான், இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். ஆமாம், இப்போ நம்ம எதுக்கு இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்? ஓகே, இந்த ரீசன்ஸ்க்காக தான் இதை வாங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடெண்ட்டுனால என்னால் வந்து அதுக்கப்புறம் ட்ராக்கெல்லாம் போய் கண்டினியூ பண்ண முடியல. கண்டினியூ இல்லை, ஸ்டார்ட்டே பண்ண முடியல. ஸோ அந்த பார்ட் ஆஃப் தி ட்ரீம் வந்து இன்னும் ஸ்டில் ஓப்பன். மீனிங் இன்னும் சான்ஸ் கிடச்சா ஓட்டணும், கற்றுக்கணும், அதுக்கான ஸ்கில் செட்ஸை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நிஜமாலே இதெல்லாம் ஃபீஸிபிளான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து டபுள் மைண்டடாக இருக்கேன் இப்போது. என்ன பண்ணலாம்? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபுல் அட்வென்ச்சர் பைக் வீடியோஸாக பார்த்து, ஒருவேளை இதுதான் நமக்கு சூட் ஆகுமோ, இந்த மாதிரி வந்து சோலோவாக பி ரோட்ஸில் ஓட்டுறது, அன்எக்ஸ்ப்ளோர்டு ரோட்ஸில், ரோடே இல்லாத இடத்துல ஓட்டுறது, அந்த மாதிரி விஷயம், அதை என்ஜாய் பண்ணுவோமா நம்ம ஒரு வேளை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ராபபிள் சான்சஸையும் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன நினச்சேன், இந்த பக்கமும் இல்லை நம்ம, அந்த பக்கமும் இல்லை, நம்ம இதை எடுத்தோம், ஆனால் இதுக்கான அளவுக்கு வந்து வர்த்தியாக வந்து நம்ம எதுவும் பண்ணலை, ட்ராக்லாம் போகல. பட் இப்போ வந்து ஓகே, ஃபினான்ஷியலியும் சரி, மென்டலியும் சரி, இல்லை ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கூட இதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் தான். ஒரு 10 இயர்ஸாக நான் இந்த வண்டி 2015 இது, நான் வந்து இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸாக வச்சுருக்கேன், 9.5 இயர்ஸாக. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 10 இயர்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன். 1.5 வருஷம் வந்து கிட்டத்தட்ட வண்டி வந்து சும்மாவே நின்றுருந்தது. சும்மா நின்றுருந்ததுன்னா லிட்ரலாக சும்மா நின்றுருந்தது, ஒரு யூஸும் இல்லாமல் நின்றுருந்தது. ஏன்னா அந்த பாயிண்டில் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்த பிறந்தாச்சு. ஸோ ஆஸ் யூ நோ, இந்த வண்டி 2 அப்புக்கு லாய்க்கே கிடையாது. லாய்க்கே கிடையாதுன்னா லைக் சும்மா இங்கே பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கேயா போகிறீங்கன்னா ஓகே, அதுக்கு மேலே வந்து சுத்த வேஸ்ட்டு. அப்படி இருக்கிற ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு என்னால் வந்து இப்போது ஃபேமிலியேவும் எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல. பெங்களூர் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னா காரில் போனால் பார்க்கிங் பிரச்சனை. ஸோ
பெஸ்ட்டு வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கு அது மாதிரி எடுக்கிறது தான் அப்படின்னு. ஸோ இந்த கன்ஃபியூஷனுக்கு நடுவில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வாழ்கிறது இல்லாமல் சாரி அப்படி கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. நான் மட்டும் கன்ஃபியூஷனில் இல்லாமல் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் இந்த சென்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரையும் வண்டி வேணும்னு சொல்லுவேன், அதை பற்றி பார்ப்பேன், படிப்பேன், வீடியோவை பார்ப்பேன், மென்டலாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அப்புறம் வந்து நானே வேணான்றேன். இல்லை என்னதான் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிடுவேன். ஒரு ட்ரிப்பு போயிட்டு கன்வின்ஸ் ஆகிடுவேன், ஓ இந்த வண்டி ஓகே நம்ம ஓட்ட முடியுது, நல்லா தானே இருக்குது இந்த வண்டி அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகிடுவேன். யார்ப்பா அவரு? ஸோ இந்த டைலமாலேயே நான் சுற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இதை நான் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படி சொல்லி எர்கனாமிக்கலாக கம்ஃபர்டபுளாக இல்லை, பேக் பெயின் இருக்குது, இந்த மாதிரிலாம் பேக் பெயின் வருது, அந்த மாதிரி சொல்லி மாற்றத்துக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். மேபி நமக்கு ஏஜ் ஆகிட்டுருக்கு, ஸோ நம்ம இந்த வண்டி மாற்றிட்டா பெட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு. பட் சி இந்த ஹேண்டில் பார் ரைசஸ் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது ப்ளஸ் ஜெல் சீட்டு ப்ளஸ் ஒன்ஸ் இந்த சஸ்பென்ஷன் நான் மாற்றினேன். ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டும் வந்து மாறி இருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து என்னோடய வெயிட்டு கேலிப்ரேட் பண்ண ஸ்ப்ரிங்ஸு வேல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து ஜெட்லிங்கோட மோனோஷாக் இருக்குது, அகெயின் கேலிப்ரேட்டட் டு மை வெயிட் அண்ட் யூசேஜ். ஸோ ஒன்ஸ் இது போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குது. மீனிங் நோ பவுன்சிங் ஃபீலிங். அந்த ரியர் வந்து ஸ்டாக்கில் வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங் இல்லை. கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா ஃப்ளாட் அவுட் போகுது. இத்தனைக்கும் நான் கார்னர் எடுக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம், நான் சொன்னால டியூக் 390 அந்த மாதிரியெல்லாம் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதில்ல இப்போது. ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் வந்து குழந்தெல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ரிஸ்க்கே எடுக்கிறதில்ல. அது அந்த லெவல்லேருந்து 50% தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். அப்போயே வந்து என்னால் இது பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியுது. மீனிங் அந்த சாசியை வந்து அந்தளவுக்கு என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. நல்ல ரெண்டாவது வந்து ஸ்டில் டுடே, ஈவன் டுடே இந்த அளவுக்கு ராவாக அக்ரெசிவான ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் 390 லெஸ் தேன் 400 சிசிஸில் எதுவும் இல்லை. நான் வந்து ஹுஸ்குவர்னா 401 இப்போ புதுசாக வந்திருக்க 390 இன்ஜின் அதை ட்ரை பண்ணேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஐ கேம் அவுட் லைக் யா பவர் இருக்குது, ஆன் பேப்பர் இருக்குது, பட் எனக்கு அது ஃபீல் ஆகலை. லைக் ரைட் ஆன் யுவர் ஃபேஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. இந்த பைக்கு மாதிரி அந்த இனிஷியல் புல் இல்லை. ஸோ அதுவும் வந்து வேண்டாம் அப்படின்னு ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை ஃபுல் அட்வென்ச்சராக மாறிடலாம், 450 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுலேயும் வந்து இன்னும் பஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்டு ஃபீட்பேக் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பத்துக்கு நடுவில் இருக்கேன். இன்றைக்கி வேறு நம்ம 390 அட்வென்ச்சர் புதுசு 2025ஓட ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, 9:30 PM சொன்னாங்க. ஆன் ஒன் சைட்ஸ் காஸ்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பைக் வந்து நமக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுதுன்றதை தாண்டி இப்போ காஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணால் கண்ணாபின்னான்னு ஏறிட்டு இருக்கு. இந்த பைக்கெல்லாம் நாங்கள் வாங்குகிறப்போ 2.38 அதனால அவ்வளோதான். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான பேய் மாதிரி ஒரு பைக்கை கொடுத்தாங்க. இப்போ என்னடானா 2.38க்கு நம்மளால் வந்து ஒரு ரெகுலர் பைக்கு தான் வாங்க முடியுது. அந்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷனில் தான் நான் வந்து டெய்லி என்ன நானே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கவும், அப்புறம் இல்லை நிஜமாலே இது தேவைதானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் ஒரு
சான்ஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவே பைக் எடுக்கிறேன். vlog பண்ணுன்றதுக்காக எடுக்கிறத தாண்டி இப்போ நான் வந்து வெறும் ஓட்டி பார்த்து இது நிஜமாலே நம்ம வந்து இந்த வண்டி ரீட்டைன் பண்ணிட்டு யோசிப்போமா, இல்லை நிஜமாலே இது நமக்கு செட் ஆகாதா, ஃபர்தர் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறேன். ப்ளஸ் இந்த தடவை வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது அப்படின்னு எங்கள் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அதே தான் நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியில். நானும் அதனால் ஃபினான்ஷியலாக பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். தெரியல, நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வண்டி வாங்கிட்டு அது யூஸ் பண்ணாமல் வீட்டில் நிறுத்தத்துக்கு வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸில் ஓடிட்டுருக்கேன் வாழ்க்கை. இப்படி பேசியே நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு என்னோடய புலம்பல்கள் இல்லை என்னோடய கன்ஃபியூஷன்ஸில் வந்து பார்ட் எடுத்துக்கணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறேன். ஓகே, until then, bye.